ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த மீன் பேர் வந்து ரோகு மீன் இல்லைன்னா லோகு மீன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஃபிஷ் குழம்பு எப்பயுமே ஸ்மெல் வராமல் இருக்கணும். ரொம்ப கவிச்ச ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கக்கூடாது. ரொம்ப மைல்டாக கொஞ்சம் புளிக்குழம்பு டேஸ்ட்டில் இருந்தால் தான் இந்த மீன் குழம்பு வந்து எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மீன் நாங்கள் வாங்குறதே இந்த ஒரு மீன் தான். இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் நல்ல புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம தேவையான மசாலாலாம் நான் தண்ணியிலே போட்டு வச்சுருவேன். இதில் வந்து நான் எப்படின்னா 4 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 5 ஸ்பூன் சாம்பார் பொடி வந்து சக்தி பிராண்டோடது, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் அதுவுமே வந்து நான் 3 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் காரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் இதுவே கரெக்டான அளவு தான். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். இது எல்லாமே போட்டு நீங்கள் வந்து கையில் ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன் இந்த புளித்தண்ணியிலேயே. இந்த புளித்தண்ணியிலேயே போட்டு நம்ம இதிலேயே ஊற வச்சு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நான் 2 தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் தடன்னு அரைச்சி அதையும் வந்து நான் இந்த புளித்தண்ணியோட ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே போட்டு கையில் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த மசாலாலாம் கரைஞ்சிடுற மாதிரி. அப்புறம் தக்காளி பழம் கொஞ்சம் பெரிய பெரிய கட்டி கையில் மாட்டுனுச்சுன்னா அதுவுமே நீங்கள் வந்து நல்லா நசுக்கி கரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா கரைச்சதுக்கப்புறமா நான் வந்து இந்த புளி தண்ணியிலேயே ஃபிஷ்ஷும் போட்டு வச்சுருவேன். ஏன்னா நீங்கள் இதுலேயே ஃபிஷ் போட்டு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல புளி டேஸ்ட் இருக்கும் அந்த ஃபிஷ் நீங்கள் வெந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது. ஸோ நான் இதில் வந்து ஒரு 6-7 பீஸ் ரோகு மீன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இந்த சாம்பார் பொடியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த புளி தண்ணியிலேயே நான் வந்து போடுறேன். போட்டு இதுவும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் பக்கமே வந்து நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு மண் சட்டியில் நம்ம தேவையான அளவு நல்லாவே எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தாளிப்புக்காக நான் வந்து கடுகு, உளுந்தப்பருப்பு, வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம் இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு, அதுவும் பெரிய பெரியதாக இருக்கிறத வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம எவ்வளோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு எப்பயுமே. அதனால நான் வந்து நிறைய சின்ன வெங்காயம் நல்லா உரித்து அதை 2-3 அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதக்கும் போதே வந்து உங்களுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது ரொம்ப கம்மியாக 1 ஸ்பூன் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அது மட்டும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது வந்து நல்ல எண்ணெயில் நல்ல வெங்காயம் வதங்கட்டும், அது வரைக்குமே நீங்கள் பொறுமையாக கிண்டி விட்டு நல்லா வேக வைக்கலாம். எங்களுக்கு வந்து எப்பயுமே ஃபிஷ் வந்து ஸ்மெல் வந்தால் பிடிக்காது. இப்போ மத்தி மீன் மற்ற மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் குழம்பு வைக்கும்போது வீட்டிலலாம் வாசம் வரும். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வந்தால் பிடிக்காது. அந்த மாதிரி ஸ்மெல் வந்தால் பிடிக்காதுங்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அந்த புளித்தண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நான் இந்த வெங்காயம் வதக்கி இருக்கிறதுல கொட்டுறேன். ஃபிஷ் மட்டும் நீங்கள் கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ஃபிஷ் நல்லா ஊறவே வந்து உங்களுக்கு கடைசியாக குழம்பு ரெடியானதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போதே புளிப்புத்தன்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். நீங்கள் மூடி வச்சு கூட கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொதி வந்துருச்சு. நான் சைட்லேயே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கும் மசாலாலாம் தடவி வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிஷ் குழம்பு கன்சிஸ்டன்சியே பார்த்தா தெரியும், நல்லா தடன்னு திக்காக நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமே நீங்கள் வந்து மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா. நான் வந்து ஒரு அரை மாங்காய் மட்டும் அரிஞ்சு அதை வந்து குழம்புல ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. மாங்காயும் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் பக்கமாக வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் பால், நான் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா ரொம்ப நல்லா க்ரீமியாக குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நான் தேங்காய் பால் அரைச்சி அதையும் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை விட்டுறலாம். இது விட்டுட்டு செஞ்சாலே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஆனால் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த புளி தண்ணியில் இருந்த ஃபிஷ் அதை வந்து ஒன்றா போட்டுடலாம். இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஃபிஷ்ஷை வேக விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வேக வச்சாலே போதும். ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. மூடி வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம். எப்பயுமே குழம்பு வந்து இந்த மாதிரி மண் சட்டியில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னவோ உண்மைதான். மண் சட்டியில் பண்ணுற அன்னைக்கெல்லாமே வந்து எனக்கு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1 டைம் 2 டைம் இல்லை 3வது டைம் கூட போட்டு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து மேலே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எப்பயுமே எல்லா குழம்புலேயும் நல்ல கருவேப்பிலை வாசனை இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் நல்லா ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. பார்க்கும்போதே வாயில் எச்சி ஊறுது. இந்த டைமில் நான் வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்து தூவி விட்டுட்டு நான் வந்து குழம்ப ஆஃப் பண்ணிக்க போகிறேன். நான் உங்களுக்கு இதில் இருக்கிற ஃபிஷ்லாம் எடுத்து காமிக்கிறேன், எந்த அளவுக்கு வெந்திருக்கு, குழம்பு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிண்டி விடும்போதும் நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக கிண்டி விடாதீங்க. ஏன்னா ஃபிஷ்ஷெல்லாம் உடஞ்சி போயிடும். ரொம்ப பார்த்து பதுசாக கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷெல்லாம் உடையாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஃபிஷ்ஷெல்லாம் வெந்துருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. அந்த குழம்போட கன்சிஸ்டன்சியுமே நல்லா திக்காக நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது. நான் வந்து சைடில் ஃபிஷ் ஃப்ரையுமே பொரிச்சு வச்சுட்டேன். மாங்காவுமே எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதே ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிரும். நான் வந்து இன்றைக்கி குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை 2மே பண்ணியிருந்தேன். ஃபிஷ் ஃப்ரையோட ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுவும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ க்ரீமியாக அந்த குழம்பு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. சுட சுட சாப்பாட்டோட நீங்கள் இந்த ஃபிஷ் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும் நான் செஞ்சு போஸ்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுவுமே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.